வணக்கம். அதாவது நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்து என்பது மிகவும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது. அதன் பின்னர் தெலுங்கர்கள் மத்தியில் மிக அளவுக்கு அதிக அளவிற்கு ஒரு எதிர்ப்பை எழுந்தியது. இந்த நிலையில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கு முறையாக இவர்கள் வராமல் இருப்பதன் காரணமாக அவர்கள் இல்லத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அதன் பிறகு நடிகை கஸ்தூரி அவர்கள் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருந்தது. இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி அவர்களை தனிப்படை அமைத்து ஹைதராபாத்தில் இருந்து கைது செய்து அழைத்து வரப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தினார். அதன் பின்னர் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ரகு அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதாவது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டு விசாரணை செய்து வந்தனர். பின்னர் விசாரணை முடிந்ததுக்கு பின்னர் எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு வரும்பொழுது அரசியல் அராஜகம் ஒழிக நீதி வெல்லட்டும் என்று ஒரு கோஷத்தை அவர்கள் முன்னிறுத்திய இந்த வாகனத்தில் ஏறினர். பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததன் பிறகு அவர்களுக்கு நீதிபதியானது இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கின்றனர். அதே போல் இதற்கெல்லாம் முன்பாக நம்ம இந்த வழக்கை பார்த்தோம்னா முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கஸ்தூரி தரப்பில் சென்னை கூட்டத்தில் சிலரை குறிப்பிட்டு அவ்வாறு பேசினார் அப்படி என்று அவர்கள் தரப்பில் வாதாடப்பட்டது. அப்போது இது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து நீதிபதி கூறியதாவது, கஸ்தூரி வருத்தம் தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவு அவர் பேசியதை நியாயப்படுத்துவது போல் உள்ளது. குறிப்பிட்ட வார்த்தைகளுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்ததோடு முன்ஜாமீன் மனுவையும் அவர்கள் ரத்து செய்திருந்தனர். அதன் பிறகு அவர்கள் தலைமறைவாக இருப்பதாக நமக்கெல்லாம் தகவல் வந்தது. எங்கு இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அதன் பின்னர் தனிப்படை அமைத்து ஹைதராபாத்திலிருந்து அவர்களை கைது செய்து அழைத்து வரப்பட்டனர். அழைத்து வந்த பிறகு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்தனர். காவல் துணை ஆணையர் விசாரணை செய்தார். விசாரணை செய்ததற்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.